அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க ரம்பை எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இப்போ ரம்பை நம்ம சென்னை கிளைமேட்டுக்கெல்லாம் வராதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப எல்லார் வீட்டு மாடியிலயும் இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னியாகுமரி கேரளால எல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. அவங்க சமையலுக்கு இதை மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சமையல்னா இப்போ நான்வெஜ் செய்கிறாங்க, பிரிஞ்சி செய்கிறாங்க, குருமா செய்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது ஹோட்டல்ல கூடங்க இல்ல பெரிய விருந்துகள்லையோ அந்த மாதிரி இதுங்கள்லையோ இந்த மாதிரி ஒரு 2 இலை இருந்தா போதுங்க. இந்த மாதிரி ஒரு இலைய பிச்சு நீங்க தாளிக்கும் போதுங்க இதுல இதை பெருசா சாப்பிடணும், வாசனைக்கு மட்டும்தாங்க இதை பயன்படுத்துறாங்க. இப்படி 2 3 துண்டா கிள்ளி வதக்கி எண்ணெயில நீங்க சமைச்சிங்கன்னா போதும், ஒரு தெருவுக்கே வாசனை அடிக்குங்க. அந்த மாதிரி மிகுந்த வாசனையுள்ள ஒரு செடின்னு சொல்லாங்க. எப்படி எங்க மாடி தோட்டத்துல வளர்ந்துருக்கு பாருங்க. இதை நான் பிரிச்சு ஒவ்வொரு தொட்டிலையும் நட்டா கூட போதுங்க, நல்லா வந்துருங்க.